ஐயோ இந்த வீடியோலாம் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை, இந்த ஏசப்பாவால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஸ்வைப் பண்ண போகிறீங்கல்ல, இந்த வீடியோ பர்டிகுலராக உங்களுக்காக தான். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா ஏசப்பா அவங்கக்கிட்ட பேசுவாங்க. 1 மினிட் நீங்கள் அவருக்காக செலவு பண்ணுங்கள். நானும் விசுவாசத்தோட ப்ரேயர் பண்ணேன், பட் என்னோட ஜெபத்துக்கு பதிலே கிடைச்சதில்ல. நான் எதுக்கு இந்த ஏசப்பாவை கும்பிடணும், இந்த விசுவாசம்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, குழம்பிட்டு இருக்கீங்கல்ல, வருத்தப்பட்டு இருக்கீங்கல்ல, ஏசப்பா அன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீ விசுவாசமாக இருந்தால் பத்தாது, நீ என்னோட கட்டளைகளையும் நீ கடைபிடிச்சாகணும். பிகாஸ் நீ இப்போ ஒரு பொசிஷனில் இருக்க, நீ மேனேஜராக இருக்க அப்படின்னா உன்னோட ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு நீ ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குற. அதே ரெஸ்பெக்டை கீழே வேலை பார்க்கணுட்டு நீ கொடுத்தியா? அவங்கள கரெக்டாக நீ ட்ரீட் பண்ணியா? இல்லை நீ வேலைக்கு போல உன் வீட்டில் இருக்க அப்படின்னா உன் பக்கத்தில் கொஞ்சம் ஏழையாக இருப்பாங்கள்ல, அவங்கள ரெஸ்பெக்டோடு நடத்துனியான்னு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாங்க. ரெஸ்பெக்டோடு நீங்கள் நடத்துனீங்களா? பிகாஸ் ஒரு ஏழையானவன் விசுவசிச்சேன்னா அவன் ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா அவரையும் ஐஸ்வர்யவானா மாற்ற வல்லவராக இருக்காரு. நீங்கள் உங்களையே நேசிக்கிற மாதிரி உங்களோட அடுத்தவரை நேசிக்கணும். இப்படிப்பட்ட கட்டளை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்களா? அப்படி பண்ணியும் உங்களுக்கான விசுவாசம் கிரிகை செய்யலையா அப்படின்னு உங்களை சோதிச்சு பாருங்கள். செகண்ட் விஷயம், உங்கள் விசுவாசம் விசுவாசமாக இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, நீங்கள் அந்த விசுவாசத்தை வெளியே கொண்டு வரமான செயல்கள் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாத்துக்குமே ஆபிரகாம் ஈசாக் கதை தெரியும். பிதாப்பா ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கை பலியிட கொண்டு வர சொன்னார். ஆபிரகாமும் கொண்டு போய் தன்னோட மகனை அந்த பலியிடத்துக்காக கட்டி வச்சாரு. அவருக்கு நல்லா தெரியும் பிதாப்பா கண்டிப்பாக என்னோட ஒரே குமாரனை பலியிடத்துக்கு அனுமதிக்க மாட்டாருன்னு. அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினால்தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு அழைக்கப்பட்டார். கர்த்தர் அவரை தன்னோட நண்பன்னு சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு போய் இன்னைக்கு ரெஸ்யூம் கொடுங்க. உங்கள் விசுவாசத்தையும் கனப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி தாங்க நீங்கள் ஜெபம் பண்ணுற எந்த விஷயத்தினாலையும் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. பிகாஸ் கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். God bless you.